உங்கள் விஜய். ஓஹோ, நீ எல்லாம் ஆம்பளையா? என்னடி சொன்ன? நீ எல்லாம் ஆம்பளையா? லைஃப்ல புடிச்சத செய்யறதுக்கு பயப்படக்கூடாது பாலமுருகா. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா? உன்னை விட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன உசிலம்பட்டியில முதல்ல பார்த்ததும் நீ ஏன் சென்னைக்கு ஓடல? ஓடுன ஃப்ரெண்ட்ஸ் தடுத்துட்டானுங்க. அவங்க தடுத்தா நீ ஏன் ராஜா அவங்கள ஓரம் கட்டிட்டு எஸ்கேப் ஆகல? அது ஏன்னா உனக்கு என் கண்ணு முன்னாடி சுத்த பிடிக்கும், என்ன கிண்டல் பண்றது பிடிக்கும், திட்டுறது பிடிக்கும், சண்டை போடுறது பிடிக்கும். இப்படி ஆள் இல்லாத இடத்துல தனியா நிக்க வச்சு கடலை போடுறது பிடிக்கும். பண்றாளே. நீ கண்ணதாசங்கள்ல பட தேவையில்ல. அவர் எனக்கும் ஃப்ரெண்ட். சரி, உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி நானும் நிலாவும் ஒன்னா இருக்கோன்னு சொல்லட்டுமா? என்ன முறைக்கிற? பழிக்கு பழியா? ஆமா, எனக்கு ஒரு கண்ணு போனா என் எதிரிக்கு 2 கண்ணு போனும். ப்ளீஸ், கண்ணதாசன் முன்னாடி வராத. ப்ளீஸ் வெண்ணிலா செல்லும், கண்ணதாசன் முன்னாடி வராதன்னு சொல்லு. செல்லலாம் கொஞ்சம் முடியாது. அப்ப நீ செத்தடா. உயிரை வாங்குறாளே. ப்ளீஸ் நிலா செல்லம். வெண்ணிலா செல்லம். வெண்ணிலா செல்லம், கண்ணதாசன் முன்னாடி வந்து தொலைக்காத. தொலைக்காதன்னு எதுக்கு சொன்ன? தெரியாம சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிட்டேன் செல்லம்னு சொல்லு. போடி. கண்ணதாசன் எப்ப வருவாரு? தெரியாம சொல்லிட்டேன் செல்லம். பொழைச்சு போ, நான் காருக்குள்ள உட்கார்ந்திருக்கேன். நன்றி. நன்றி செல்லம். நன்றி செல்லம். ஓகே செல்லம். நண்பா, உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க கண்ணதாசன்? என்ன தோற்றம் நண்பா இது? பச்சை நிற சட்டை, முறுக்கு மீச, கையில கயிறு, திருவிழாவில் கரகாட்டம் ஆடுற மாதிரியே இருக்கீங்க. பிடிச்சிருக்கா இந்த புது லுக்கு? மயக்கம் வருது நண்பா. என்ன கொடுமை இது? கண்ணதாசன், இந்த கோட்டை சூட்டு, பந்தவான வேலை, கை நிறைய சம்பளம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே யோசிச்சேன். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எந்த முகமுடியும் இல்லாம நானா இருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அஃப்கோர்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது போதும் நண்பா. இந்தாங்க, இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ரொம்ப நன்றி கண்ணதாசன். பேங்க்ல ரொம்ப கேள்வி கேட்டாங்களா? கேட்டாங்க நண்பா, ஆனா தமிழ் காப்பாத்திருச்சு. அப்படின்னா வங்கி மேலாளர் உங்களை பத்தி ஆங்கிலத்துல கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நான் தமிழ்ல பதில்களை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் குழம்பி போய் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. தேங்க்யூ. அக்கா எப்படி இருக்காங்க? உங்களுக்கு தெரியாதா பாலா, அக்கா பாவம். நீங்க இல்லைங்கிற கவலையில அவங்க சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. அவங்களை அடிக்கடி போய் பாருங்க கண்ணதாசன். கண்டிப்பா. சரி, நீங்க எப்ப வருவீங்க பாலா? சொல்லுங்க பாலா, நீங்க எப்ப வருவீங்க? தெரியல கண்ணதாசன். ஆறுமுகம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணணும். வருவீங்கல்ல? வேற எங்க போறது கண்ணதாசன்? வீடு திரும்பி தானே ஆகணும். நிலா எப்படி இருக்காங்க?
அமெரிக்கா போயிட்ட பிறகு தொலைபேசி பண்ணாங்களா? தொடர்புல இருக்கீங்களா? கடைசியா எப்ப பேசுனீங்க? நான் நிலாவை கடைசியா சென்னையில பார்த்தேன். பேசல. இன்ஃபேக்ட் எனக்கு யுஎஸ் நம்பர்லாம் தெரியாது. எது தெரிஞ்சுக்கணும்? வேணான்னு விலகியாச்சு. விலகியா இருக்கலாம்னு தான் அவளை வேற வேலையெல்லாம் பார்க்கவே இல்லை. ஐம் ஹாப்பி கண்ணதாசன். தனியா ஜாலியா என் வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியா இருக்கேன். நிலா ஒரு தடவை கூட உங்களுக்கு பேசலையா? இல்ல பாலா, கடைசி நிமிஷத்துல அவங்க உங்க கூட சேர்ந்து வாழ தயாரா இருந்தாங்க. நீங்க தான் அதை தெரிஞ்சுக்கல. யாருக்கிட்டையும் எங்க போறீங்கன்னு சொல்லல, கிளம்பிட்டீங்க. ஓ, ரொம்ப வலியோட நிலா அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போனாங்க. நீங்க ஏர்போர்ட் போனீங்களா? இல்ல, யாரையும் விமான நிலையத்துக்கு வர வேண்டான்னு அவங்க உறுதியா சொல்லிட்டாங்க. ஓ, ஓ, ஓகே. பாலா, பிரிவு பெரிய வலி பாலா. ஆஃப்கோர்ஸ் ஆஃப்கோர்ஸ், ரொம்ப ரொம்ப பெரிய வலி. நிலா ரொம்ப நல்ல பொண்ணு பாலா. நீங்க அவங்கள நான் அவளை மிஸ் பண்ணவே இல்லை. உண்மைதான் உண்மைதான் பாலா. அவங்க எப்பவும் உங்க மனசுல இருக்காங்க. நீங்க எப்ப அமெரிக்கா போறீங்க? கண்ணதாசன், முதல்ல நான் முஸ்லம்பட்டி போகணும். டைம் ஆயிடுச்சு, வரேன். பாலா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க கண்ணதாசன். எனக்காக நிலாவுக்கு ஒரே ஒரு தடவை தொலைபேசி பண்ணி அமெரிக்காவுக்கு பேசுறீங்களா? சாரி கண்ணதாசன், என்னால முடியாது. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஏன்? அவளை என் லைஃப்ல திரும்பி பார்க்கவே விரும்பல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணதாசன், எதுவும் திட்டமிட்டு நடக்கல. நான் இங்க யதார்த்தமா தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆறுமுகத்து கல்யாணம்னு. தேவான்னு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அது எப்படி பாலா? மாப்பிள்ள உங்களுக்கு நண்பன், பொண்ணு நிலாவுக்கு தோழி. புரியலையே. ஏங்க, அவ பேரு வெண்ணிலா. பேரை மாத்திட்டீங்களா? இல்ல, என் முழு பேரு வெண்ணிலா தான். நிலா நிலான்னு பாதி பாதியா கூப்பிட்டு எல்லாம் பாதிலேயே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் இங்க வரத பத்தி பாலா எதுவும் சொல்லலையா? சொன்னாரு. நீங்க வர்றப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் வரவே கூடாதுன்னு பாலமுருகன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னாரு. நான் காருக்குள்ள குனிஞ்சு சுருண்டு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருந்தேன் தெரியுமா? நண்பா, ஏன் அப்படி சொன்னீங்க? என்ன நிலா? வெ- மன்னிக்கணும்.
வெண்ணிலா பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? ஐயோ, நான் உங்களை பார்த்தா ஒண்ணும் ஆகாது. நீங்க என்ன பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகும். குழப்பறீங்களே. நீங்க இப்ப சென்னைக்கு போனதை என்ன பண்ணுவீங்க? வீட்டுல படுத்து தூங்குவேன். இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்தது களைப்பா இருக்காதா? தூங்கி எந்திரிச்ச பிறகு என்ன செய்வீங்கன்னு கேக்குறாரு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்குவேன். நேரா எங்க வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட, அக்கா அக்கா பாலா உசிலம்பட்டிலாம் இருக்கான்னு சொல்ல மாட்டீங்க? ஆமா சொல்லுவேன். பத்தியா பத்தியா சொன்னல. இவர் போய் பத்த வச்ச உடனே என் அக்கா ராக்கெட் மாதிரி விழுந்தடிச்சு வந்து இங்க நிப்பாங்க. கண்ணதாசன், என்ன நீங்க மீட் பண்ணத இந்த நிமிஷமே மறந்துடணும். சரி, ஆனா உங்களையும் நிலாவையும் வெண்ணிலா, மன்னிக்கணும், வெண்ணிலாவையும் சேர்த்து பார்த்தத வாழ்நாள் முழுக்க என்னால மறக்கவே முடியாது. சோ நீங்க கன்ஃபார்மா பாலா அக்கா கிட்ட சொல்லுவீங்க? ஆமா, அது ஏன் கடமை. கண்ணதாசன், பக்கத்துல தானே இருக்க, ஏன் கத்துறீங்க நீங்க? என் அக்கா கிட்ட நீங்க என்ன பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா பாலா அக்காவுக்கு என்ன பிடிக்காது. உடனே உசிலம்பட்டிக்கு ஓடி வந்து தம்பி பாலமுருகனை 2 கத்து கத்தி சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. நல்லது தானே. ஐயோ, பாலமுருகன் இங்க என் கூட இருக்கிறத விரும்புறாரு. நோவே, நான் உன்ட சொன்னா அதான் கண்ணுல தெரியுதே. எனக்கும் தெரியுது. கண்ணதாசன் ப்ளீஸ், ஆறுமுகம் கல்யாணம் முடிஞ்சதும் நான் வரேன். கல்யாணம் முடிஞ்சதும் நான் தனலட்சுமி ஆண்டி ஊருக்கு போறேன். நீயும் வரல? ஆள் இருக்கிற கதியை பார்த்தா உங்க பின்னாடியே வருவாரு. கண்ணதாசன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த கல்யாணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் அக்கா கிட்ட சொல்லாதீங்க. பாவம் கண்ணதாசன், பையனை லூஸ்ல விடுங்க. சத்தியமான சென்னை வந்துருவங்க. வெண்ணிலா, சொல்லுங்க கண்ணதாசன். பாலாவை நம்பலாமா? நான் நம்புறதில்ல. நீங்க நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. யோ, என்ன கிண்டலா? ப்ளீஸ் நண்பா, அக்காவுக்கு இதெல்லாம் ஓவர் ஷாக்கா இருக்கும். எங்களை சேர்த்து பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வச்ச மாதிரி அலறுவாங்க போல. அவங்க ஹெல்த் எஃபெக்ட் ஆகும் கண்ணதாசன், ப்ளீஸ். சரி, அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. உங்களை நம்ப முடியாது. சத்தியம் பண்ணுங்க. அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. நன்றி. கண்ணதாசன், எத்தனை நாள் மனசுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவான்னு பாக்குறேன். சீக்கிரம் சந்திப்போம். பாய் கண்ணதாசன். வணக்கம். கண்ணதாசன், சத்தியம் பண்ணிருக்கீங்க. கீப் குவைட். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. தம்பி கல்யாணத்துக்கு நாங்க அட்வான்ஸ் வாங்கி தான் வேலை செய்யணுங்களா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணக்கு வழக்கு பாத்துக்கலாம்ல. நகை கடைக்காரரே, பணம் குடுக்கல் வாங்கல்ல நேர்மையாவும் நேர்த்தியாவும் நடந்துக்கணும்.
அப்பதான் பழக்க வழக்கம் சரியா இருக்கும். சவுந்தலா, தனலட்சுமிக்கு போன் போடு. ஹலோ தனலட்சுமி, ஒரு நிமிஷம், பாட்டி பேசுறாங்க. தாயி, அம்மா சொல்லுங்கம்மா. கிளம்பிட்டியாமா? எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. புறப்பட்டோம்மா. சீக்கிரம் வா தாயி. சரிங்கம்மா. ம். என்னங்க, போன் மேல போன் வருது, வாங்க போலாம். பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? என்னங்க, பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? என்னாச்சுங்க? ஏன் கண்ணு கலங்கிருக்கு? என்னாச்சுங்க? போச்சுமா, பணமெல்லாம் போச்சு. சிட் ஃபண்ட்காரனுங்க ஓடிட்டானுங்க. பணம் இல்லையா? சேர்த்த பணம் ஒரு பைசா இல்ல, எல்லாம் போச்சு. என்னங்க பண்றது? இப்போ என்ன பண்றது? தெரியல தனலட்சுமி, தெரியல. இதையே நீங்க நேத்தே சொல்லல. சொல்லுங்க, இதையே நீங்க நேத்தே சொல்லல. பாலமுருகன் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாமா. அந்த பையன் சொன்னா உங்களுக்கு புத்தி எங்க போச்சு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க, இதையே நீங்க நேத்தே சொல்லல. பாலமுருகன் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாமா. அந்த பையன் சொன்னா உங்களுக்கு புத்தி எங்க போச்சு? இப்போ மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் காசு வாங்குறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப நான் என்னங்க பதில் சொல்றது? அம்மா, என்ன சொல்றது? என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதானா? என்னங்க பண்றது? பாலமுருகன் காலையில உங்க அக்கவுண்ட்ல பணம் இருக்குன்னு சொன்னாமா. ஆனா பேங்க்குக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், பணம் எதுவும் வரலம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, விளையாட்டு பசங்களை நம்பி இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டீங்களே. நேத்தே சொல்லிருந்தீங்கன்னா அந்த அம்மா கால்ல கையிலாவது விழுந்து இன்னும் கொஞ்சம் டைம் வாங்கியிருப்பேன் இல்லைங்க. தப்பு பண்ணிட்டீங்க. சின்ன பசங்க பேச்ச நம்பலாமா? அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. வாய மூடு, வாய மூடு. என்னங்க, கடைசியா ஒரு முறை பாலமுருகனுக்கு போன் பண்ணுங்க. கிடைக்கலம்மா. கிடைக்காதுங்க, கிடைக்காது. பாலமுருகன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு பொறுப்புனா என்னன்னு தெரியாது. நம்ம தான் சுதாரிப்பா இருக்கணும். நமக்கு யாரால உதவி செய்ய முடியும் முடியாதுன்னு நம்ம தான் சுதாரிப்பா இருக்கணும். ஐயோ, என்ன பண்றது இப்ப? என்ன பண்றது? அத்தா, இன்னும் 15 நிமிஷம் தான் நல்ல நேரம். சம்மந்தி வீட்டுக்காரங்க வர்றதுக்கு தாமதம் ஆச்சுன்னா பரவாயில்ல. 2 வெத்தலை பாக்கு 11 ரூபா பணம் அட்வான்ஸா கொடுங்க, கல்யாணத்தை அசத்தி விடுவோம். காஞ்சிபுரத்துக்காரங்க பட்டு சேலையை தான் வசமா நெய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
பேச்சும் அசத்துது. ஒரு நிமிஷம் சவுந்தலா. அந்த அம்மா தான். அம்மா ஒரு நிமிஷம். எங்கம்மா இருக்க? வந்துட்டோமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வாமா. எல்லாம் பெரிய ஆளுங்க, 1000 வேலைய விட்டுட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டோமா? வந்துட்டோம். நல்லதுமா. என்ன மன்னிச்சிரு தனலட்சுமி. பணம் பறி போன பதட்டத்துல என்னால சரியா முடிவெடுக்க முடியல. உண்மைய சொல்லிடலாங்க. நடந்தது சொல்லுவோம். அதுக்கப்புறம் சாமி விட்ட வழி. வாங்க வாங்க போலாம். பயமா இருக்குமா? நம்ம கிட்ட இப்ப இருக்கிற சொத்து உண்மை மட்டும்தாங்க. தைரியமா சொல்லுவோம். வாங்க. அம்மா, எனக்காக உங்க 2 பேரோட தன்மானத்தையும் விட்டு கொடுக்காதீங்க.